தத்புருஷாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரசோதயாது. ஆன்மீக ஜோதிட அன்பர்களுக்கு வணக்கம் கூறும் உங்கள் அன்பன் அஸ்ட்ரோ சிவகுமார். குரோதி வருடம் மாசி மாதம் 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, ஆங்கிலம் 2ஆம் தேதி மார்ச் மாதம் 2025ஆம் வருடம். இன்றைய திதி வளர்பிறை திருதியை திதி. ஞாயிற்றுக்கிழமை நள்ளிரவு 12:58 வரை உள்ளது. பின் வளர்பிறை சதுர்த்தி திதி. இன்றைய நட்சத்திரம் உத்திரட்டாதி. ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12:13 வரை உள்ளது. அதன் பின்னர் ரேவதி நட்சத்திரம் நாள் முழுவதும் உள்ளது. அமிர்த யோகம். சுபமுகூர்த்த நாள். நல்ல நேரம் காலை 7:30 மணியிலிருந்து 8:30 மணி வரை, மாலை 3:30 மணியிலிருந்து 4:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மணியிலிருந்து 11:30 மணி வரை, மதியம் 1:30 மணியிலிருந்து 2:30 மணி வரை. ராகு காலம் மாலை 4:30 மணியிலிருந்து 6 மணி வரை. குளிகை மாலை 3 மணியிலிருந்து 4:30 மணி வரை. யமகண்டம் மதியம் 12 மணியிலிருந்து 1:30 மணி வரை. சுப ஓரைகள். சுக்கிர ஓரை காலை 7 மணி முதல் 8 மணி வரை. புதன் ஓரை காலை 8 மணியிலிருந்து 9 மணி வரை. சந்திர ஓரை காலை 9 மணியிலிருந்து 10 மணி வரை. குரு ஓரை காலை 11 மணியிலிருந்து 12 மணி வரை. இன்று சந்திராஷ்டமம் பெறும் நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் ஆகும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிக மிக முக்கிய பணிகளை செய்ய வேண்டாம். மாமூல் பணிகளை செய்வது உத்தமம். இன்றைய ராசி பொது பலன்களை இப்பொழுது காணலாம். மேஷ ராசி. சூரியன் 11. அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். சிலருக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும். சிலருக்கு அரசாங்கத்தில் உயர் பதவி கிடைக்கும். புதன் 12. மாணவர்கள் தாங்கள் படித்த பாடத்தை திரும்ப திரும்ப படிக்க வேண்டும், எழுதி பார்க்க வேண்டும். அதனால் அவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவர். சில மாணவர்கள் வெளிநாடு சென்று படிக்கின்ற யோகம் உண்டாகும். சனி 11. செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. இரும்பு தொழில் வியாபாரம், ரியல் எஸ்டேட் வியாபாரம் மற்றும் கட்டுமான பணிகள் லாபம் கிடைக்கும். எல்லாவற்றிலும் ஏற்றம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. தொழிலாளர்களுக்கு கூடுதல் வருமானம் கிடைக்கும். ராகு 12. உடல் நலனில் கவனம் தேவை. பட்ஜெட் போட்டு செலவு செய்ய வேண்டும். மறைமுக எதிர்ப்புகள் வந்து விலகும். சுக்கிரன் 12. குடும்பத்தில் சுபவிரயம் உண்டாகும். பெண்களுக்கு ஏற்றதொரு காலம் இது. அழகு சாதன பொருட்கள் விற்பனை அகம் லாபம் பார்க்கும். பியூட்டிஷியன்ஸ் தொழில் லாபகரமாக இருக்கும். சில பெண்களுக்கு உத்தியோக பாக்கியம் கிட்டும். குரு 2. பொருள் வரவு தனவரவு உண்டு. வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. நிதி சார்ந்த நிறுவனங்கள் லாபம் ஈட்டும். செவ்வாய் 3. ரியல் எஸ்டேட் வியாபாரம், செங்கல் மணல் வியாபாரம், ஹார்ட்வேர்ஸ் வியாபாரம் லாபகரமாக இயங்கும். சந்திரன் 12. குடும்பத்தில் சுப விரயம் உண்டு. சிலர் வீடுகளை பராமரிப்பர். அதனால் சுப விரயம் ஏற்படும். சிலர் வண்டி வாகனங்களை புதிதாக வாங்குவர். நட்சத்திர பலன். அசுவதி. நினைத்த காரியம் முடியும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டாகும். வருமானம் உண்டு. சுப விரயம் குடும்பத்தில் நடக்கும். பரணி.
லட்சுமிகரம் உண்டு. செய்தொழில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. குடும்பத்தில் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் பாக்கியம் கூடி வரும். கார்த்திகை எதையும் யோசித்து செயல்படுவீர்கள். செய்தொழில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. வீடு பராமரிப்பு செலவு உண்டு. சிலர் வண்டி வாகனம் வாங்குவர். அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு. அதிர்ஷ்ட எண் 9. வணங்க வேண்டிய தெய்வம் முருகபெருமான், ஆஞ்சநேயர், துர்க்கை அம்மன். குலதெய்வ வழிபாடு. ரிஷபராசி. குரு ஜென்மத்தில் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. பட்ஜெட் போட்டு செலவு செய்தால் வீண் விரயத்தை தவிர்க்கலாம். நிதி சார்ந்த விஷயங்களில் கவனம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. சனி 10. செய்கின்ற தொழிலே செய்யவும் பார்க்கின்ற உத்தியோகத்தை பார்க்கவும் ஏற்றம் உண்டாகும். தொழிலாளர்கள் நலனில் அக்கறை செலுத்தும் நிறுவனங்கள் அதிக லாபம் ஈட்டும். புதன் 11. மாணவர்களுக்கு கல்வியில் மேன்மையுறுவர். மாணவர்கள் வெளிநாடு சென்று படிக்கின்ற யோகம் உண்டு. சில மாணவர்களுக்கு உயர்கல்வி கற்க இடம் கிடைக்கும். சுக்கிரன் 11. பெண்களுக்கு ஏற்றமான நேரம் இது. சில பெண்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். சில பெண்களுக்கு உத்தியோக பாக்கியம் கூடி வரும். சில பெண்கள் புதிதாக தொழில் தொடங்குவர். சந்திரன் 11. நீங்கள் நினைத்த காரியத்தை செய்து முடிப்பீர்கள். எல்லா வகையிலும் ஏற்றதொரு நாளாக அமையும். அட்டகாசமான நாளாக அமையும். அதிர்ஷ்ட நாளாகவும் அமையும். நட்சத்திர பலன். கார்த்திகை. நீங்கள் நினைத்த காரியம் இன்று முடியும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. வருமானம் கூடும். நீண்ட நாளாக காத்திருந்த ஒரு செயல் இன்று கைகூடும். அதனால் மனமகிழ்ச்சி உண்டாகும். தனவரவு உண்டு. ரோகிணி. நீங்கள் நினைத்த காரியத்தை செய்து முடிப்பீர்கள். எல்லா வகையிலும் ஏற்றதொரு நாளாக அமையும். பணவரவு தனவரவு உண்டு. சிலருக்கு கமிஷன் வியாபாரத்தால் லாபம் கிடைக்கும். மிருகசீரிடம். நீங்கள் எதையும் நிதானித்து செய்வீர்கள். இன்று உங்களுக்கு ஏற்றதொரு நாளாக அமையும். செய்தொழில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று தன வரவு குடும்பத்தில் உண்டு. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான். சித்தர்கள் வழிபாடு. பராசக்தி அம்மன், துர்க்கை அம்மன். மிதுன ராசி. குரு 12. உடல் நலனில் கவனம் தேவை. நிதி சார்ந்த விஷயங்களில் மிகுந்த எச்சரிக்கையும் கவனமும் தேவை. பட்ஜெட் போட்டு செலவு செய்ய வேண்டும். எதிலும் நிதானம் தேவை. சுக்கிரன் 10. பெண்களுக்கு ஏற்றதொரு காலம் இது. பெண்கள் புதிதாக தொழில் தொடங்குவர். தெரிந்த தொழிலை செய்வது உத்தமம். தெரியாத தொழிலில் ஈடுபட வேண்டாம். எதிலும் கவனம் தேவை. வீண் விரயம் செய்ய வேண்டாம். பட்ஜெட் போட்டு செலவு செய்யவும். ராகு 10. கெமிக்கல் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும். கட்டுமான பணிகள் சுமாரான லாபத்தை தரும். எதிலும் கவனம் தேவை. நிதானம் தேவை. புதன் 10. மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். மாணவர்களுக்கு பொன்னான நேரம் இது. எல்லா வகையிலும் ஏற்றமாக அமையும். சனி 9. சில காரியம் தாமதமாகும். தொழிலாளர்களுடைய நலனில் அக்கறை செலுத்தும் நிறுவனங்கள் லாபம் ஈட்டும். சூரியன் 9. வியாபாரிகள் தங்களுடைய கணக்கு வழக்குகளை சரியாகவும் முறையாகவும் பராமரிக்க வேண்டும். ஜிஎஸ்டி, இன்கம் டாக்ஸ் முறையாக கட்ட வேண்டும். அரசாங்க காரியங்கள் தாமதம் ஏற்படும். செவ்வாய் 1. எதையும் யோசித்து நிதானித்து முடிவெடுக்க வேண்டும். நட்சத்திர பலன். மிருகசீரிடம். எதிலும் நிதானம் தேவை. வாய் வார்த்தையில் கவனம் தேவை. இன்று நீங்கள் நினைத்த காரியங்கள் கைகூடும். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. தன வருவாய் உண்டு. திருவாதிரை. மனதில் பட்டதை வெளியில் சொல்ல வேண்டாம். நிதானித்து பேச வேண்டும். செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று தன வருவாய் உங்களுக்கு உண்டு. புனர்பூசம்.
நீங்கள் எதையும் நிதானித்து பேசுவீர்கள். மனதில் உள்ளதை வெளியில் சொல்ல மாட்டீர்கள். உங்களுக்கு எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. இந்நாள் பொன்னாளாக அமையும். தன வருவாய் உண்டு. அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண் 5. வணங்க வேண்டிய தெய்வம் லட்சுமி நரசிம்மர், துர்க்கையம்மன், சித்தர்கள் வழிபாடு. கடகராசி. குரு 11 செய்தொழில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. சிலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. சுக்கிரன் 9 பெண்களுக்கு ஏற்றதொரு காலமாக அமையும். பெண்களுக்கு உத்தியோக வாக்கியம் கிட்டும். சிலர் புதிதாக தொழில் தொடங்குவர். தர்ம காரியங்களில் சிலர் ஈடுபடுவர். அதனால் மனமகிழ்ச்சி உண்டாகும். ராகு 9 சில காரியங்கள் தாமதம் ஏற்படும். புதிதாக தொழில் தொடங்குவர். எதையும் ஆலோசித்து செய்ய வேண்டும். நிதானம் தேவை. கெமிக்கல் வியாபாரம் சுமாரான பலனை தரும். ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான பலனை தரும். வாய் வார்த்தைகளை விடக்கூடாது. புதன் 9 மாணவர்கள் தாங்கள் படித்த பாடத்தை திரும்ப திரும்ப படிக்க வேண்டும். எழுதி பார்க்க வேண்டும். அதனால் அவர்களுக்கு ஞாபக சக்தி கூடும். சனி 8 உடல் நலனில் கவனம் தேவை. ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தொழிலாளர்களுடைய நலனில் அக்கறை செலுத்தும் நிறுவனங்கள், வியாபாரிகள் லாபம் பார்ப்பர். சூரியன் 8 அரசாங்க காரியங்கள் தாமதம் ஏற்படும். வியாபாரிகள் தங்களுடைய கணக்கு வழக்குகளை சரியாகவும் முறையாகவும் பராமரிக்க வேண்டும். ஜிஎஸ்டி மற்றும் ஐடியை ஒழுங்காக கட்ட வேண்டும். கேது 3 செய்தொழிலில் லாபம் உண்டு. காலனி வியாபாரம் சிறக்கும். ஹோட்டல் வியாபாரம் லாபகரமாக அமையும். செவ்வாய் 12 புதிதாக இடம் வாங்குபவர்கள் பத்திரத்தை படித்து பார்த்து கவனத்துடன் வாங்க வேண்டும். எதிலும் நிதானம் தேவை. புத்திசாலித்தனம் தேவை. யோசித்து முடிவெடுக்க வேண்டும். சந்திரன் 9 சில காரியங்கள் தாமதம் ஏற்படும். பின் ஜெயம் உண்டாகும். நட்சத்திர பலன். புனர்பூசம் குருவருள் உண்டு. மகான்கள் வழிபாடு சிறப்பாக அமையும். எல்லா வகையிலும் உங்களுக்கு ஏற்றம் உண்டாகும். குடும்பத்தில் மனமகிழ்ச்சி நிலவும். வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். எதையும் யோசித்து பேச வேண்டும். நிதானம் தேவை. சில காரியங்கள் தாமதத்தின் பேரில் ஜெயம் உண்டாகும். அவசரம் காட்ட வேண்டாம். பூசம் நீங்கள் எல்லோருக்கும் ஆலோசனை வழங்குவீர்கள். இருந்தாலும் உங்களுடைய விஷயங்களில் நீங்கள் கவனத்துடனும் அக்கறையுடனும் செயல்படாவிட்டால் உங்களுக்கு இன்னல்கள் வரும். நிதானம் தேவை. வாய் வார்த்தையில் கவனம் தேவை. ஆயில்யம் செய்தொழில் அதிக கவனம் தேவை. நிதி சார்ந்த விஷயங்களில் கவனம் தேவை. அக்கறை தேவை. வாக்குறுதிகளை தர வேண்டாம். வீண் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம். எல்லோரையும் அனுசரித்து போகவும். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 3. வணங்க வேண்டிய தெய்வம் சித்தர்கள் வழிபாடு, காலபைரவர் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு, துர்க்கை அம்மன் வழிபாடு. சிம்மராசி. புதன் 8 அனுகூலமான நேரம் இது. மாணவர்கள் கல்வியில் மேன்மை பெறுவர். சில மாணவர்கள் வெளிநாடு சென்று படிக்கின்ற யோகம் உண்டு. சில மாணவர்கள் உயர்கல்வி கற்க இடம் கிடைக்கும். சனி 7 முரட்டு தைரியம் வேண்டாம். எதையும் ஆலோசித்து செயல்படுத்த வேண்டும். தொழிலாளர்கள் நலனில் அக்கறை செலுத்தும். வியாபாரிகள் லாபம் ஈட்டுவர். சூரியன் 7 எதிலும் நிதானமும் கவனமும் தேவை. அரசாங்க காரியங்கள் சற்று தாமதமாகும். அவசரம் காட்டக்கூடாது. கேது 2 ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. வண்டி வாகனம் ஓட்டும் போது நிதானம் தேவை. சுக்கிரன் 8 பெண்களுக்கு ஏற்றதொரு காலம் இது. பெண்கள் மனமகிழ்ச்சி கொள்வர். சில பெண்கள் புதிதாக தொழில் தொடங்குவர். சில பெண்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். சில பெண்கள்
உத்தியோகத்தில் அமர்வர். ராகு 8. செய்தொழிலில் நிதானம் வேண்டும். எதிலும் ஆலோசித்து முடிவெடுக்க வேண்டும். அவசரப்பட்டு எந்த செயலையும் செய்ய வேண்டாம். நிதி சார்ந்த விஷயங்களில் மிகுந்த கவனம் தேவை. குரு 10. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இடப்பெயர்ச்சி உண்டு. அதனால் சிலருக்கு ஆதாயமும் உண்டு. வியாபாரிகள் அலைச்சலின் பேரில் ஆதாயம் பார்ப்பர். செவ்வாய் 11. ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் உள்ளோர் லாபம் சம்பாதிப்பர். செங்கல் மணல் வியாபாரத்தில் உள்ளோர் லாபம் பார்ப்பர். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டாகும். சந்திரன் 8. சந்திராஷ்டமம். எதிலும் நிதானம் தேவை. வாய் வார்த்தைகளை விடக்கூடாது. கவனமும் தேவை. நட்சத்திர பலன். மகம். தலைமை தாங்கும் பொறுப்பு உள்ளவர்கள். எதையும் நீங்கள் நிதானித்து செயல்பட வேண்டும். செய்தொழிலில் சுமாரான லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. பூரம். இன்று சந்திராஷ்டமம். வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. கவனம் தேவை. யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம். நிதி சார்ந்த விஷயங்களில் வாக்குறுதிகளை தர வேண்டாம். பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. வண்டி வாகனம் ஓட்டும் போது கவனம் தேவை. உத்தரம். இன்று செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இருந்தாலும் ஒரு சில விஷயங்களில் கவனம் தேவை. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண் 1. வணங்க வேண்டிய தெய்வம் பராசக்தி அம்மன், நாகாத்தம்மன், அங்காள பரமேஸ்வரி அம்மன், துர்க்கை அம்மன். கன்னிராசி. குரு 9. செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. வேலையில்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். திருமணம் ஆகாத இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் திருமண பாக்கியம் கூடி வரும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. சிலருக்கு வங்கியில் வேலை கிடைக்கும். சிலருக்கு நிதி சார்ந்த நிறுவனங்களில் வேலை கிடைக்கும். சுக்கிரன் 7. பெண்களுக்கு ஏற்றதொரு நேரம் இது. சில பெண்கள் புதிதாக தொழில் தொடங்குவர். பெண்கள் உடல் நலனில் கவனம் தேவை. ராகு 7. வியாபாரிகள் தங்களுடைய கணக்கு வழக்குகளை முறையாக சரியாக பராமரிக்க வேண்டும். எதிலும் நிதானம் தேவை. கவனம் தேவை. புதன் 7. மாணவர்கள் தாங்கள் படித்த பாடத்தை திரும்ப திரும்ப படித்து பார்க்க வேண்டும். எழுதி பார்க்க வேண்டும். அதனால் ஞாபக சக்தி கூடும். நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். சனி 6. ரியல் எஸ்டேட் வியாபாரம், இரும்பு வியாபாரம், ஹார்ட்வேர்ஸ் வியாபாரம் லாபகரமாக அமையும். வேலை இல்லாத இளைஞர்களுக்கு ரயில்வே மற்றும் போலீஸ் இலாக்கா, இராணுவத்தில் பணிபுரிய வாய்ப்பு கிடைக்கும். சூரியன் 6. சிலருக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும். அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். அரசாங்க காரியங்கள் சிலருக்கு கைகூடும். செவ்வாய் 10. ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் புதிதாக ஈடுபடுவோர் நிதானம் தேவை. கவனம் தேவை. பட்ஜெட் போட்டு செலவு செய்ய வேண்டும். சந்திரன் 7. மனமகிழ்ச்சி கூடும். குடும்பத்தில் சுப நிகழ்வு நடக்கும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டாகும். நட்சத்திர பலன். உத்திரம். இந்நாள் பொன்னாளாக அமையும். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று உங்களுக்கு தனவரவு உண்டு. அஸ்தம். எதிலும் நீங்கள் நிதானமாக செயல்படுவீர்கள். இந்நாள் பொன்னாளாக அமையும். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று உங்களுக்கு பணம் வரவு அமோகமாக இருக்கும். சித்திரை. எதிலும் நிதானம் தேவை. செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இந்நாள் அட்டகாசமான நாளாக அமையும். தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண் 5. வணங்க வேண்டிய தெய்வம் லட்சுமி நரசிம்மர், பெருமாள், தாயார், ஆஞ்சநேயர். குலதெய்வ வழிபாடு. துலாம் ராசி. ராகு 6. செய்தொழில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. ரியல் எஸ்டேட் வியாபாரம் சிறக்கும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டாகும். இரும்பு தொழில் வியாபாரம் லாபகரமாக அமையும். கெமிக்கல் வியாபாரம் லாபகரமாக இருக்கும். மெடிக்கல் ஷாப் வியாபாரம் லாபகரமாக இருக்கும். இளைஞர்கள் சிலருக்கு வெளிநாடு செல்ல வாய்ப்பு கிடைக்கும்.
எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டாகும். சுக்கிரன் 6 பெண்களுக்கு ஏற்றதொரு காலம் இது. சில பெண்கள் புதிதாக தொழில் தொடங்குவர். தங்களுக்கு தெரிந்த பழக்கமான தொழிலையே தொடங்க வேண்டும். புதிய தொழில்களை தொடங்கும் போது எச்சரிக்கையும் கவனமும் தேவை. பெண்கள் உடல் நலனில் கவனம் தேவை. குரு 8 நிதி சார்ந்த விஷயங்களில் கவனம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. எல்லா வகையிலும் கவனம் தேவை. உடல் நலனில் அக்கறையும் கவனமும் தேவை. செவ்வாய் 9 சில காரியங்கள் தாமதமாகும். ரியல் எஸ்டேட் வியாபாரம், வீடு மனை வாங்கும் போதும் மிகவும் எச்சரிக்கையுடன் கவனத்துடன் பத்திரத்தை படித்து பார்த்து ஆலோசித்து பின் வாங்க வேண்டும். சந்திரன் 6 சந்தோஷம் கூடும். இன்று பணவரவு தனவரவு உண்டு. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடக்கும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. சனி 5 எதிலும் கவனம் தேவை. தொழிலாளர்கள் நலனில் அக்கறை காட்டும் வியாபாரிகள் லாபம் பெறுவர். புதன் 6 மாணவர்கள் மிகுந்த கவனத்துடன் தாங்கள் படித்த பாடத்தை திரும்ப திரும்ப படிக்க வேண்டும். அதனால் ஞாபகசக்தி கூடும். நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றம் உண்டு. நட்சத்திர பலன் சித்திரை வாய் வார்த்தையில் நிதானம் தேவை, கவனம் தேவை. செய்தொழிலில் கவனம் தேவை. இன்று உங்களுக்கு லாபகரமாக அமையும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டாகும். சுவாதி எதையும் நீங்கள் யோசித்து பேசுவீர்கள். இருந்தாலும் மற்றவர்களுடைய மனம் புண்படாதபடி வார்த்தைகளை பிரயோகிக்க வேண்டும். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று தனவரவு உண்டு. விசாகம் தெய்வ அனுகூலம் நிறைந்த நாள். உங்களுக்கு எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டாகும். செய்தொழிலில் லாபம் உண்டாகும். உத்தியோகத்தில் மேன்மை உண்டாகும். இன்று தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் குரு தட்சிணாமூர்த்தி, குருவாயூரப்பன், ஷீரடி சாய்பாபா, ராகவேந்தர். குலதெய்வ வழிபாடு. விருச்சிக ராசி செவ்வாய் 8 ரியல் எஸ்டேட் வியாபாரம் செய்வோர் நிதானம் தேவை. வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். இன்று தொழில் சுமாராக நடக்கும். பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. குரு 7 இளைஞர்களுக்கு ஏற்றதொரு காலம் இது, நேரம் இது. வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். திருமணம் ஆகாத பெண்களுக்கும் திருமணம் ஆகாத இளைஞர்களுக்கும் திருமண பாக்கியம் கூடி வரும். செய்தொழில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. சுக்கிரன் 5 பெண்களுக்கு ஏற்றதொரு காலம் இது. சில பெண்கள் புதிதாக தொழில் தொடங்குவர். அதற்கு கடன் உதவி வங்கியின் மூலம் கிடைக்க வாய்ப்பு உண்டு. எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. ராகு 5 கெமிக்கல் வியாபாரம் சுமாரான பலனை தரும். ஏதிலும் நிதானம் தேவை, கவனம் தேவை. வண்டி வாகனம் ஓட்டும் போது நிதானமும் கவனமும் தேவை. புதன் 5 வாய் வார்த்தைகளை விடக்கூடாது. மாணவர்கள் தாங்கள் படிக்கும் பாடத்தை திரும்ப திரும்ப படித்து பார்க்க வேண்டும், எழுதி பார்க்க வேண்டும். அதனால் ஞாபக சக்தி கூடும். நல்ல மதிப்பெண்கள் பெறுவார்கள். சனி நாளில் கூட்டாளிகளுடனும் நண்பர்களுடனும் தொழில் பங்குதாரர்களுடனும் பேசும்போது நிதானம் தேவை, கவனம் தேவை. வாய் வார்த்தைகளை விடக்கூடாது. மன வருத்தத்தை தவிர்க்கலாம். சூரியன் நாளில் மறைமுக எதிர்ப்புகள் உண்டு. எதிலும் நிதானம் தேவை. அரசாங்க காரியங்கள் தாமதம் ஏற்படும். அவசரம் காட்டக்கூடாது. சந்திரன் 5 சில காரியங்கள் தாமதம் ஏற்படும். அவசரப்படாதீர்கள், பின்னர் ஜெயம் உண்டாகும். நட்சத்திர பலன் விசாகம் நீங்கள் பொறுமைசாலிகள், நிதானமானவர்கள், ஆலோசித்து முடிவெடுப்பவர்கள். இந்நாளில் ஒரு சில காரியங்கள் தாமதம் ஏற்படும். கவலை வேண்டாம். தெய்வ அருளால் அவை சீக்கிரம் முடியும். அனுஷம் தெய்வ அருள் உண்டு. இன்று நீங்கள் நிதானமாக இருக்க வேண்டும். வாய் வார்த்தைகளை விடக்கூடாது.
செய்தொழிலில் சுமாரான பலன் கிடைக்கும். வரவேண்டிய கடன் தாமதமாகும். அவசரம் காட்ட வேண்டாம். கேட்டை வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். எதிலும் கவனம் தேவை. செய்தொழிலில் சுமாரான லாபத்தை பார்ப்பீர்கள். அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு. அதிர்ஷ்ட எண் 9. வணங்க வேண்டிய தெய்வம் முருகபெருமான், லட்சுமி நரசிம்மர், துர்க்கையம்மன். குலதெய்வ வழிபாடு. தனுசு ராசி. சூரியன் 3 அரசாங்க காரியங்கள் கைகூடும். சிலருக்கு அரசு பதவி கிடைக்கும். சிலர் புதிதாக உத்தியோகத்தில் அமர்வர். சனி 3 செய்தொழிலில் லாபம் உண்டு. ரியல் எஸ்டேட் வியாபாரம் சிறக்கும். இரும்பு தொழில் லாபகரமாக அமையும். தொழிலாளர் நலனில் அக்கறை செலுத்தும் நிறுவனங்களும் வியாபாரிகளும் லாபம் பார்ப்பர். புதன் 4 பக்தி விருத்தியாகும். வயதானவர்கள் பக்தி சுற்றுலா செல்வர். மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். இருந்தாலும் அவர்கள் கவனத்துடன் படிக்க வேண்டும். ராகு 4 வாய் வார்த்தையில் நிதானம் தேவை, கவனம் தேவை. வார்த்தைகளை விட வேண்டாம். எல்லோரையும் அனுசரித்து நடந்தால் ஏற்றம் உண்டாகும். சுக்கிரன் 4 உறவினர்கள் வருகை உண்டு. சில உறவினர்கள் உங்கள் தொழில் முன்னேற்றத்துக்கு உதவுவர். குரு 6 உடல் நலனில் கவனம் தேவை. எதிலும் எச்சரிக்கை தேவை. நிதி சார்ந்த விஷயங்களில் மிகுந்த கவனம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. செவ்வாய் 7 நண்பர்கள் மத்தியில் பேசும்போதும் உறவினர்கள் மத்தியில் பேசும்போதும் வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். அதனால் கலகம் உண்டாக வாய்ப்பு உண்டு. கேது 10 பட்ஜெட் போட்டு செலவு செய்யவும். வீண் விரயத்தை தவிர்க்கலாம். சந்திரன் 2 தேக ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. எதிலும் நிதானம் தேவை. நட்சத்திர பலன். மூலம் தெய்வ அனுகூலம் உண்டு. தெய்வ அனுகூலத்தால் உங்களுக்கு பணவரவு உண்டு. எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. வாய் வார்த்தைகளில் நிதானம் தேவை. எதிலும் அவசரம் காட்டக்கூடாது. ஊராடம் நீங்கள் நண்பர்கள் மத்தியில் பேசும்போதும் உறவினர்கள் மத்தியிலும் பேசும்போதும் யாரையும் கேலி கிண்டல் பண்ணக்கூடாது. நிதானமாக பேசினால் உங்களுக்கு எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டாகும். செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. உத்திராடம் நீங்கள் எல்லோரையும் அனுசரித்து பேசுவீர்கள். சிலர் உங்களை கேலி கிண்டல் செய்தால் நீங்கள் கோபப்படாமல் இருந்தால் எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டாகும். செய்தொழிலில் லாபம் உண்டாகும். வருமானம் இன்று உங்களுக்கு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3. வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கையம்மன், குருவாயூரப்பன், குரு தட்சிணாமூர்த்தி, ஷீரடி சாய்பாபா, முருகபெருமான். மகர ராசி. சந்திரன் 3 செய்தொழில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று தனவரவு தரக்கூடிய நாளாக அமையும். குரு 5 பொருளாதார முன்னேற்றம் உண்டு. வேலை இல்லாதவருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். திருமண பாக்கியம் இல்லாதவருக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். செவ்வாய் 6 ரியல் எஸ்டேட் வியாபாரம் லாபகரமாக அமையும். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. அதே சமயம் இரும்பு தொழில் சிறக்கும். கேது 9 சில காரியங்கள் தாமதம் ஏற்படும். கவலைப்பட வேண்டாம். பின்னர் ஜெயம் உண்டாகும். புதன் 3 மாணவர்கள் தாங்கள் படிக்கும் பாடத்தை திரும்ப திரும்ப படிக்க வேண்டும். அதனால் அவர்களுக்கு ஞாபக சக்தி கூடி நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். ஏற்றம் உண்டாகும். சனி 2 உடல் நலனில் கவனம் தேவை. அக்கறை தேவை. எதிலும் நிதானம் தேவை. சூரியன் 2 மன வியாகுலம் ஏற்படும். அரசாங்க காரியம் தாமதத்தின் பேரில் முடியும். அவசரம் காட்டக்கூடாது. நட்சத்திர பலன். உத்திராடம் எதிலும் நிதானம் தேவை, கவனம் தேவை. செய்தொழில் இன்று லாபம் உண்டு. வாராத கடன் இன்று வசூலாகும். மனமகிழ்ச்சி கூடும். திருவோணம் நீங்கள் எதிலும்
கவனத்துடன் செயல்படுவீர்கள். இன்று செய்தொழிலில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று உங்களுக்கு தனவரவு உண்டு. அவிட்டம் தொட்டது துலங்கும், எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. செய்தொழிலில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று உங்களுக்கு பணவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் வெளிநீலம். அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள், தாயார் ஆஞ்சநேயர், லட்சுமி நரசிம்மர். கும்பராசி சுக்கிரன் 2 பெண்களுக்கு ஏற்றதொரு காலம் இது. அழகு சாதன பொருட்கள் விற்பனை அங்காடிகள் நல்ல லாபம் ஈட்டும். பியூட்டிஷியன் தொழில் சிறக்கும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. கலைத்துறையினர் லாபம் பார்ப்பர். சில பெண்களுக்கு உத்தியோக பாக்கியம் கிட்டும். குரு நாளில் வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். நண்பர்கள் மத்தியிலும் கூட்டாளி மத்தியிலும் பேசும்போதும் பழகும் போதும் கேலி கிண்டல் கூடாது. செவ்வாய் 5 ரியல் எஸ்டேட் வியாபாரம் செய்வோர் சற்று கவனத்துடன் செயல்பட வேண்டும். வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். எல்லோரையும் அனுசரித்து செய்தீர்களானால் உங்களுக்கு ஏற்றம் உண்டாகும். ராகு 2 உடல் நலனில் கவனம் தேவை. கெமிக்கல் வியாபாரம் சுமாரான லாபத்தை ஈட்டித் தரும். கிரைனைட் வியாபாரம் சுமாரான பலனை தரும். எதிலும் நிதானம் தேவை. புதன் 2 உங்களுக்கு நல்ல குணம் உண்டு. அதனால் உறவினர்கள் உதவுவர். நண்பர்கள் ஆதரவுகரம் நீட்டுவர். மாணவர்களுக்கு கல்வி மேன்மை உண்டாகும். சில மாணவர்கள் வெளிநாடு சென்று படிக்கின்ற வாய்ப்பு கிடைக்கும். சனி ஜென்மத்தில் எதிலும் நிதானம் தேவை, கவனம் தேவை. யோசித்து பேச வேண்டும், யோசித்து பழக வேண்டும். தொழிலாளர்களுடன் நலனில் அக்கறையும் கவனமும் கொண்ட வியாபாரி முதலாளிகள் லாபம் ஈட்டுவர். சூரியன் ஜென்மத்தில் உடல் நலனில் மிகுந்த கவனம் தேவை. சந்திரன் 2 விரயத்தின் பேரில் லாபம் உண்டாகும். பட்ஜெட் போட்டு செலவு செய்ய வேண்டும். நிதானம் தேவை. நட்சத்திர பலன் அவிட்டம் தொட்டது துலங்கும். இன்று செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. பட்ஜெட் போட்டு செலவு செய்தால் வீண் விரயத்தை தவிர்க்கலாம். சதயம் எதையும் நீங்கள் யோசித்து பேசுவீர்கள், யோசித்து செய்வீர்கள். இன்று பட்ஜெட் போட்டு செலவு செய்தால் பொருள் விரயத்தை தவிர்க்கலாம். பூரட்டாதி நீங்கள் எல்லோரையும் அனுசரித்து செல்வீர்கள். தெய்வ ஸ்தலங்களுக்கு நீங்கள் யாத்திரை செல்லுங்கள். உங்களுக்கு மனமகிழ்ச்சி கூடும். சுப விரயம் செய்தால் எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டாகும். அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள், தாயார் சிவபெருமான், பராசக்தி அம்மன், முருகபெருமான், விநாயக பெருமான். மீனராசி சுக்கிரன் ஜென்மத்தில் பெண்களுக்கு ஏற்றமிகு காலம் இது. அழகு சாதன பொருட்கள் விற்பனை அங்காடிகள் லாபம் பார்க்கும். பியூட்டிஷியன் தொழில் சிறக்கும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டாகும். குரு 3 உடல் நலனில் கவனம் தேவை. நிதி சார்ந்த விஷயங்களில் நிதானமும் கவனமும் மிகவும் அவசியம். செவ்வாய் 4 வாய் வார்த்தைகளில் நிதானம் தேவை, கவனம் தேவை. நண்பர்கள் மத்தியிலும் தொழில் கூட்டாளிகள் மத்தியிலும் பேசும்போது கேலி கிண்டல் வாய் வார்த்தைகளை விடக்கூடாது. கேது 7 செய்தொழிலில் கவனம் தேவை. வியாபாரிகள் தங்கள் வரவு செலவு கணக்குகளை முறையாக பராமரிக்க வேண்டும். ஜிஎஸ்டியை கட்டிவிட வேண்டும். இன்கம் டாக்ஸை கட்டிவிட வேண்டும். சூரியன் 12 அரசாங்க காரியங்கள் தாமதம் ஏற்படும். கவலை வேண்டாம், பின்னர் ஜெயம் உண்டாகும். சனி 12 உடல் நலனில் கவனம் தேவை. மறைமுக எதிரிகள் உண்டு. பட்ஜெட் போட்டு செலவு செய்தால் வீண் விரயத்தை தவிர்க்கலாம். புதன் ஜென்மத்தில் பிரயாணம் உண்டு. மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டாகும். சந்திரன் ஜென்மத்தில் உங்களுக்கு சௌக்கியம் கூடும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டாகும். பணவரவு தனவரவு இன்று உண்டு. நட்சத்திர பலன் பூரட்டாதி
தெய்வ அனுகூலம் உண்டு. செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று உங்களுக்கு தனவரவு உண்டு. உத்திரட்டாதி வாய் வார்த்தைகளை விட வேண்டாம், நிதானமாக உரையாட வேண்டும். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று தனவரவு உண்டு. ரேவதி நீங்கள் பட்ஜெட் போட்டு செலவு செய்ய வேண்டும். வீண் விரயத்தை தவிர்க்கலாம். செய்தொழிலில் லாபம் உண்டு. இன்று தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3. வணங்க வேண்டிய தெய்வம் முருகபெருமான், லட்சுமி நரசிம்மர், ஆஞ்சநேயர். சித்தர்கள் வழிபாடு குலதெய்வ வழிபாடு. 12 ராசி அன்பர்களும் இன்று மாலை ராகு காலத்தில் சிவாலயம் சென்று சரவேஸ்வரரை வணங்கவும். அதனால் உங்களுடைய கஷ்டங்கள் விலகும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டாகும். நன்றி, வணக்கம்.